I am Lakshmi. Welcome to my channel. வெண்பூசணி மோர் குழம்பு. இந்த வெண்பூசணி சாப்பிட்றதால் நன்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் எடை குறைக்கும், இதயம் பலவீனம் நீங்கும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும், பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை தடுத்து நிறுத்தும், நுரையீரல் நோய், இருமல், ஜலதோஷம், நெஞ்சு சளி, நீரிழிவு நோய், தீராத தாகம், வாந்தி, தலை சுற்றல் இவைகளை தடுத்து நிறுத்தும், இரத்த கசிவு நீங்கும், வலிப்பு நோய் சீராகும், குடலில் உள்ள நாடாப்புழுக்கள் வெளியேற உதவும். கொடிய நோய் பார்த்தீங்கன்னாக்கா தோல் நோய்கள், உடல் சூடு, சூட்டுடன் எரிச்சலுடன் நீர்க்கட்டு, நீர்க்குத்து முதலிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிவர்த்தியாகும். அஸ்தி வேட்டை, கீராணி கழிச்சல், எலும்புருக்கி முதலிய கொடிய நோய்கள் இருந்து நம்மை பாதுகாக்கும். வெண்பூசணி மோர் குழம்பு. வெண்பூசணி அலசியாச்சு, ரெண்டாக கட் பண்ணி ஒரு பகுதியை மட்டும் தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவி கட் பண்ணி உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். அளவு 1/2 கிலோ. அரைக்காய் துருவிய தேங்காய் 1 கப், 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு 1 டீஸ்பூன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். தாளிக்காய் எண்ணெய், கடுகுளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகாய், கட் பண்ணிய சின்ன வெங்காயம் 1/4 கப். ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா வதக்கிடலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துடலாம். கட் பண்ணிய வெண்பூசணியும் சேர்த்து ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெண்பூசணி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வேக விட்டுறலாம். வெண்பூசணி நல்லா வேகணும், தொட்டா வசீர மாதிரி இருக்கணும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சதெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா மூடி கொதிக்க விட்டுடலாம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. 1 கப் தயிர் எடுத்திருக்கேன், 1/4 லிட்டரு. மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு பச்சை வாசம்லாம் போன பிறகு இந்த மோரை சேர்த்துடலாம். மோர் ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விடக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க மணக்க மணக்க டேஸ்டான வெண்பூசணி மோர் குழம்பு ரெடி.